அதிமுக மாறி மாறி வந்தால் இது சரியாகுமா? இல்ல இல்ல. திமுக மாற்று அதிமுக, அதிமுக மாற்று திமுக என்று வந்தது. இந்த ரெண்டு பேரும் மாற்று கிடையாது, நாங்க தான் மாற்று. ஏன்? திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தி, நாங்க தான் தூய சக்தி. எப்படி தூய சக்தி? உங்களுக்காக உழைப்பதற்காக என் சொத்துக்களை விட்டுட்டு, எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க விஜய், உங்க அண்ணன், உங்க தம்பி வந்திருக்கேன். ஆமா, பனையூர் வீட்டை பள்ளிக்கூடத்துக்கு எழுதி கொடுத்துட்டு, பட்டினப்பாக்க வீட்டை மருத்துவமனைக்கு எழுதி கொடுத்துட்டு, 10 காரையும் அனாதை இல்லத்துக்கு எழுதி கொடுத்துட்டு, 10 வீடையும் பார்வையற்ற பள்ளிக்கு எழுதி கொடுத்துட்டு, சொத்து அம்பட்டையும் வித்து நாட்டு மக்களுக்கு சேவை பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். சரி, எங்க எப்படி வந்த? சார்ட்டர் பிளைட்ல வந்தேன். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். எதுல வந்த? BMW கார்ல வந்தேன். எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறேன். இப்ப எங்க போற? பட்டினப்பாக்கத்துக்கு போறேன். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். எதுல போற? 6 கோடி கேரவன்ல போறேன். 200 கோடி பேங்க் பேலன்ஸ், 800 கோடிக்கு சொத்து, 10 வீடு 10 பங்களா, அதுலயும் சரி விடு, அதுலயும் 2 வீடு விட்டுட்டு வந்த. என்னடா வீட்டை விடல, பள்ளிக்கூடம் விஜய் சிபிஎஸ்இ ஸ்கூல் அதை விடல, ரியல் எஸ்டேட் நிறுவனம் அதை விடல, அந்த பக்கம் பார்த்தா வட்டிக்கு விடுறாப்ல. யாரு? பொண்டாட்டி கிட்ட, மகன் கிட்ட, அப்புறம் வந்து அப்பா கிட்ட. உலகத்திலே அப்பா அம்மாவுக்கு கடன் கொடுத்த ஒரே ஒரு ஆளு நம்ம பக்காமாஸ் தான். அப்பா அம்மாவுக்கு உதவி செய்வோம். நான் எங்க அப்பா அம்மாவுக்கு மாதம் சம்பளம், மாதம் செலவுக்கு அனுப்புவேன். அதை போய் நான் வந்து வருமான வரித்துறையில எங்க அப்பாவுக்கு அனுப்புறேன், எங்க அம்மாவுக்கு அனுப்புறேன் அப்படின்னு எழுதி வைக்க முடியாது. எழுதி செய்ய எவ்வளவு கேவலமானவன். ஆனா அப்பா அம்மாவுக்கு கடன் கொடுத்தேன்னு வருமான வரித்துறைக்கு காட்டி அதுல இருந்து அபிடவிட் போடுற ஒருத்தன் யாரு? இந்த நாட்டை திருத்த வந்த சீர்திருத்தவாதி. கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது பாட்டு. கொஞ்சம் முகர கட்டி கொஞ்சம் காட்டுங்க. கடைசி நம்பிக்கை நான் பார்த்தது இல்லை, இது வரைக்கும் பார்த்துக்கிறேன் சார். கடைசி நம்பிக்கை. நம்மளுடைய தேவைகளை பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ஹிமாயன் அவர்கள் குறிப்பிட்டது போல, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் நாம் போய் சட்டசபையில பேச முடியாது. வெள்ளிவாக்கத்தினுடைய தேவையை ஒரு தனி மனிதன் போய் பேச முடியாது என்பதால் நம் சார்பாக ஒரு பிரதிநிதியை, ஒரு ரெப்ரசன்டேட்டிவை, எல்லா கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்கிறது, மருந்து நிறுவனங்கள், பெயிண்ட் நிறுவனங்கள், பல்வேறு நிறுவனங்கள் இருக்கிறது. ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் வந்து நேரடியாக ஒரு பொருளை விற்க முடியாது. அதற்காக மாவட்ட வாரியாக ஒரு பிரதிநிதியை, ரெப்ரசன்டேட்டிவை நியமிப்பாங்க. நம்ம மருந்து கம்பெனியில் பணி செஞ்சவன். அப்போ ஒரு ரெப்ரசன்டேட்டிவை போட்டு ஒரு பிரதிநிதியை அனுப்பி அவர் அந்த ப்ராடக்டை விற்பார். அப்படி நம்மளுடைய பிரச்சனைகளை அரசுக்கு சொல்வதற்கும் அரசினுடைய சலுகைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்குமான ஒரு வேலையால் தான் எம்எல்ஏ. எம்எல்ஏ என்பவன் சாலைகளை, பள்ளிக்கூடங்களை, மருத்துவமனைகளை, கழிவுநீர் வாய்க்கால்களை, மழைநீர் வாய்க்கால்களை, நமக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பை செய்து கொடுப்பவன் சட்டமன்ற உறுப்பினர். அதற்கும் மேலாக துறை சார்ந்து இருப்பவன் அமைச்சர், அந்த மொத்தத்தை இயக்குவன் முதலமைச்சர். இவர்கள் எல்லோருமே நம்மளுடைய வேலையாட்கள். இந்த வேலையாக வருபவர் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையாக, நேர்மையாக, உள தூய்மையாக, சேவை மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். ஏன்? கோடிகள் புழங்கக்கூடிய இடம், பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். கமிஷன் வாங்காம, கரப்ஷன் பண்ணாம, கலெக்ஷன் வாங்காம, தன் குடும்பத்தை பற்றி கவலைப்படாது, மக்களையே குடும்பமா நினைத்து, தன் வீட்டை பற்றி கவலைப்படாது, நாளையே தன் வீடாக நினைப்பவன் தான் சட்டமன்ற உறுப்பினராக வரணும். அப்படி இருந்தாங்களா? இருந்தாங்க. எப்ப இருந்தாங்க? 50 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நிலத்திலே. அரசியல் என்பது மக்களின் தேவை, மக்களுக்கு அரசியல் என்பது மக்களுடைய தேவை, அதற்கு செய்யக்கூடிய சேவை என்று இருந்தார்கள். யார் காலத்துல? நம் தாத்தா பெருந்தலைவர் கிங் மேக்கர் காமராஜர் காலத்துல. காமராஜருக்கு வாக்களித்தோம், கக்கன் அமைச்சரா வந்தாரு. காமராஜருக்கு வாக்களித்தோம், ராமசாமி என்கிற நேர்மையாளன் அமைச்சரா வந்தாரு. ஆனால் இன்றைக்கு ஊழல் மலிந்து, லஞ்சம் மலிந்து, ஒரு அடிப்படை தேவை. இதே வெள்ளிவாக்கத்துல மழை வந்தா இந்த மேடை வரைக்கும் தண்ணி இருக்குமா இருக்காதா?
இருக்குமா இருக்கிற சிட்கோ நகர்ல 50 வருஷமா ஆண்டு 50 ஆண்டுகள்ல சிங்கார சென்னையை ஒழுங்காக கட்ட முடியல.